தமிழக அரசு பெண் ஊழியர்களுக்கு குட் நியூஸ். 3வது பிரசவத்திற்கும் 365 நாட்கள் விடுப்பு அறிவித்த அமைச்சர். தமிழகத்துல அரசு பெண் ஊழியர்களுக்கு 3வது குழந்தையோட பிரசவத்துக்கும் இனி 365 நாட்கள் விடுமுறை வழங்கப்படும் அப்படின்னு தமிழக சட்டசபையில மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் சொல்லியிருக்காரு. தமிழகத்துல அரசு பெண் ஊழியர்களுக்கு பிரசவ விடுப்பு 1 வருஷம் வரைக்கும் வழங்கப்பட்டு வருது. முதல் குழந்தை பிறக்கிறப்போ 1 வருஷமும், அதுக்கு பின்னாடி 2வது குழந்தை பிறக்கிறப்போ 1 வருஷமும் அரசு பெண் ஊழியர்களுக்கு பிரசவ விடுப்பு வழங்கப்பட இருக்கு. அதே நேரத்துல அரசு பெண் ஊழியர்கள் 3வது குழந்தைய பெற்றெடுத்தா அவங்களுக்கான பிரசவ விடுப்பு 1 வருஷம் கிடையாது. வெறும் 12 வாரங்கள் மட்டும்தான் வழங்கப்பட்டு வருது. இந்த 3வது குழந்தைக்கான பிரசவ விடுமுறையையும் 365 நாட்களா அதிகரிக்கணும் அப்படிங்கிறது கோரிக்கையா இருக்கு. இத தமிழக அரசு நிறைவேற்றி இருக்கு. இது தொடர்பான அறிவிப்பு சட்டசபையில வெளியாயிருக்கு. தமிழக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் சட்டசபையில பேசினாரு. அப்போ அவரு தமிழகத்துல அரசு பெண் ஊழியர்களோட 3வது குழந்தைக்கான பிரசவ விடுமுறை 12 வாரங்கள்ல இருந்து 1 வருஷமா உயர்த்தப்படுது அப்படின்னு சொன்னாரு. இந்த அறிவிப்பு பெண் அரசு ஊழியர்கள் மத்தியில வரவேற்பு பெற்றிருக்கு. முன்னாடியே அரசு பெண் ஊழியர்களோட 3வது குழந்தையின் பிரசவத்துக்கு 12 வாரம் மட்டுமே விடுப்பு வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருந்தது. இத சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிச்சிருந்தது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை சேர்ந்த மோட்டார் வாகன தீர்ப்பாயத்துல பணியாற்றி வரக்கூடிய சாய் நிஷா அப்படிங்கிறவங்க தன்னோட 3வது பிரசவத்துக்காக 2026 பிப்ரவரியில இருந்து 2027 பிப்ரவரி வரைக்கும் பிரசவ விடுப்பு கோரி மாவட்ட முதன்மை நீதிபதி கிட்ட விண்ணப்பம் பண்ணியிருந்தாங்க. ஆனா 3வது பிரசவத்துக்கு 12 வாரம் மட்டுமே விடுப்பு அப்படின்னு தமிழக அரசோட அரசாணையை சுட்டிக்காட்டியிருந்தாங்க. ஏப்ரல் மாசத்துல பணியில சேரணும் அப்படின்னும் 3 மாசம் மட்டுமே விடுப்பு வழங்கி உத்தரவிட்டாங்க. இதை எதிர்த்து சாய் நிஷா சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணாங்க. அந்த மனுவை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் 3வது பிரசவத்துக்கும் 1 வருஷம் வரைக்கும் பிரசவ விடுப்பு வழங்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சாய் நிஷாவுக்கு 1 வருஷம் வரைக்கும் விடுப்பு வழங்க உத்தரவிட்டது. அதோட முதல் பிரசவம் அப்புறம் 2வது பிரசவத்தப்போ அனுபவிக்கக்கூடிய அதே வலிய 3வது பிரசவத்துக்கும் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறாங்க. இதனால பாராபட்சம் காட்ட முடியாது. இதனால 3வது பிரசவத்துக்கு 12 வாரம் மட்டுமே விடுமுறை அப்படிங்கிற தமிழக அரசோட அரசாணை மாவட்ட நீதித்துறைய கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.